ஹாய், டாக்டர் பூங்கடி பாலா பேசுகிறேன். என் குழந்தைக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, டியூஷன்லாம் போட்டு பார்த்தேன், அவங்களுக்கு ஃபோக்கஸே இல்லைன்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸ் சொன்னீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். குழந்தைகளுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, என்வாயன்மெண்ட்டு. அது வீட்லேயும் இருக்கலாம், இல்லை ஸ்கூல்லையும் இருக்கலாம். இப்போ வீட்டில் வந்து பேரண்ட்ஸுக்குள்ளே ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது, இல்லை அவங்க ஒர்க் ப்ரெஷரில் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, இல்லை வீட்டில் யாருக்காவது க்ரானிக் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அதனால் கஷ்டப்படுறாங்க, இல்லை ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கிறப்ப அதை பற்றிலாம் பேசுகிறப்ப கண்டிப்பாக அது குழந்தைகளோட ஃபோக்கஸை அஃபெக்ட் பண்ணும். ஸ்கூல்லையும் இப்போ அவங்களுக்கு அந்த கரிக்குலம் செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை லாங் ஹவர்ஸு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஸ்கூலில் இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஸ்கூலில் இருக்குது. ஸோ ஸ்கூல் என்வாயன்மெண்ட்டு பிடிக்கல, இல்லை சில குழந்தைகளை வந்து புள்ளி பண்ணுறாங்க நிறைய விஷயங்களுக்காக, அப்போ அதனாலையும் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையலாம். நம்பர் 2, குழந்தைகளோட ஐக்யூ லெவலில் பொறுத்து. இப்போ சில குழந்தை ஹை ஐக்யூ இருக்குன்னா ஈஸியாக ஒரு சப்ஜெக்டை 1 ஹவரில் படிச்சுட்டு போயிடுவாங்க. அதே குழந்தை ஆவரேஜ் ஐக்யூனா கொஞ்சம் 2 ஹவர்ஸ் ஆகலாம். ஸோ குழந்தையோட ஐக்யூக்கு தகுந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளை சப்போர்ட் பண்ணணும். நம்பர் 3, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இப்போ சில குழந்தைகளுக்கு வந்து ஜஸ்ட்டு டீச்சர் சொல்லி கொடுத்தாலே கிராஸ் பண்ணிப்பாங்க, சில குழந்தைங்க அதுக்கு விஷுவலாக சொல்லித்தரணும், சில குழந்தைங்க மேத்ஸில் பெட்டராக இருப்பாங்க, ரீடிங் வராது. நம்பர் 4, இப்போ நிறையா லேர்னிங் டிஃபிகல்ட்டி, கற்றல் குறைபாடு குழந்தைகளுக்கு இருக்கலாம், இல்லை ஏடிஹெச்டின்னு சொல்கிறோம், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அப்படின்னா அவங்களோட ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கும், அவங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க, கவனக்குறைவு இருக்கும். ஆட்டிசம், அதில் சோஷியல் கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ண முடியாது, சில விஷயங்களை அவங்களால லாஜிக்கெலாம் புரிஞ்சிக்க முடியாது, சில பேர்த்துக்கு எழுதுறதுல கஷ்டமாக இருக்கும், சில பேர்த்துக்கு ரீடிங் கஷ்டமாக இருக்கும். இதை தவிர கொஞ்சம் ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். இப்போ அனீமியா, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு மெமரி பவர் குறைவாக இருக்கும், ஈஸியாக டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது சிம்பிளாக ஒரு பிளட் டெஸ்ட் பீடியாட்ரிஷன்ட்ட பண்ணி பார்த்துட்டு இதை ரூல் அவுட் பண்ணிக்கலாம். சில குழந்தைகளுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இருந்தாலும் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அடுத்தது, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏஆர் ரஹ்மான் படித்தாரா, இல்லை சச்சின் டெண்டுல்கர் படித்தாரான்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்தியாவில் 140 crores பீப்புள் இருக்கோம். 140 crores பீப்புளுக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான் தான், ஒரு சச்சின் டெண்டுல்கர் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 140 கோடி பேருமே ஏஆர் ரஹ்மானும் சச்சின் டெண்டுல்கரும் ஆக முடியாது. பட் அதுக்காக யாருமே அவங்கள ரீப்ளேஸ் பண்ண ஃப்யூச்சரில் வரமாட்டாங்கன்னு சொல்லலை. மேபி அதர் பீப்புள் வருவாங்க. பட் என்ன இருந்தாலும் அது சில பேர்த்துக்கு தான் எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் இருக்கும், அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதற்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ எல்லாருமே ப்ராக்டிக்கலாக செலிப்ரிட்டி ஆக முடியாது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ யாராவது அவங்க படித்தாங்களா இவங்க படித்தாங்களான்னு கேட்டால் தயவு செஞ்சு அதை எடுத்துக்காதீங்க. குழந்தைங்க படிக்காமல் போகிறதுக்கு முக்கியமான வில்லன் கேட்ஜெட்ஸ். இப்போ எல்லாரும் மொபைல் வச்சுட்ருக்கோம், வீடியோ கேம்ஸ் விளையாடுறோம், ஏன் ஈவன் பேரண்ட்ஸ், நம்ம அடல்ட்டே நம்ம தான் வச்சுட்டு இருக்கோம். ஸோ கேட்ஜெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண அதில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போகும், ஃபோக்கஸும் குறையும். எஸ்பெஷலி இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு குழந்தைங்க நிறையா பார்க்குறப்ப அவங்க பிரெயினை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்னா, ஒரு ஷார்ட்டாக ஒரு 1 மினிட்டுக்கு தான் பார்க்குறோம், அதுக்குள்ளேயே அந்த ரீல் ஷார்ட்ஸும் போர் அடிச்சிருது, அடுத்ததுக்கு போய்ட்றோம். அப்போ ஒரு லெசனை உட்காந்து படிக்கணும் அப்படின்னா 1 hour 2 hours ஆகும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம பிரெயினை டெவலப் பண்ணுறது கிடையாது. அதனால் கேட்ஜெட்ஸை கண்டிப்பாக நீங்கள் லிமிட் பண்ணியே தீரணும், அது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, அவன் இப்படி படிக்கிறான், இவன் இப்படி படிக்கிறான்னு. நீங்கள் கம்பேர் பண்ணி பேசுகிறப்ப குழந்தைகளுக்கு கண்டிப்பாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு வராது. ஸோ கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம குழந்தை அடுத்த லெவல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணுமே ஒழிய கம்பேர் பண்ணுறது. அடுத்தது அடிக்கிறது. அடித்து குழந்தைய படிக்க வைக்க முடியாது. அடிக்கிறப்ப மேபி குழந்தைங்க சின்ன வயசாக இருக்கிற வரைக்கும், இப்போ 10 வயசு வரைக்கும் அவங்க சொல்கிற பேச்சை கேட்பாங்க, பயந்துட்டு உட்காந்து படிப்பாங்க. அதுக்கு மேலே புக்கை வச்சுட்டு தான் உட்காந்துருப்பாங்களே ஒழியா அவங்களுக்கு அந்த படிப்பு மேலேயே இன்ட்ரெஸ்டே போயிடும், பின்னாடி உங்களை எதிர்த்துப்பாங்க. ஸோ அதனால் அடித்து குழந்தைய படிக்க வைக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், லாங் ஹவர்ஸு. இப்போ நிறையா ஸ்கூல்ஸ் வந்து 8 to 6 இல்லை வீக்கெண்டு ஃபுல்லாக ஸ்கூல் வைக்கிறாங்க, இல்லை இன்டெகிரேட்டட் கோச்சிங்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இந்த மாதிரி லாங் ஹவர்ஸு, இல்லை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் உடனே டியூஷன்னு ஃபுல்லி பேக்கடாக விளையாட டைமே கொடுக்காம உங்கள் குழந்தைகளை படின்னு சொன்னீங்கன்னா படிப்பில் அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும், இன்ட்ரெஸ்ட்டு வராது. ஸோ இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. சரி, இதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி என் குழந்தைக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு கொண்டுட்டு வர்றது அப்படின்னா,
நான் காரணங்கள் சொன்னேன் இல்லையா, அதையெல்லாம் ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். இப்போ வீட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் உட்காந்து பேசி அதை எப்படி நம்ம குழந்தைங்க முன்னாடி அதை அவாய்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஸ்கூல்லையும் இஷ்யூஸ் இருக்குன்னா டீச்சர்ஸ்கிட்ட பேசுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் இப்போ கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஹெல்ப்பை கேட்டுக்கோங்க. மெயினாக கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்களோட இப்போ என்னதான் உட்காந்து படித்தாலும் மார்க் வர மாட்டேங்குதுன்னா ஒரு ஐக்யூ அசஸ்மெண்ட்டோ இல்லை அவங்களுக்கு ஒரு லேர்னிங் டிஃபிகல்ட்டியோ ஏடிஹெச்டி இருக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு குழந்தையோட சிச்சுவேஷன் கெப்பாசிட்டி என்னன்னு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது என்னென்னா, குழந்தையோட கெப்பாசிட்டியே தெரியாமல் நிறையா பேரண்ட்ஸ் வந்து நிறையா டியூஷன் போடுறது, நிறையா செலவு பண்ணுறதுன்னு பண்ணுறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன தான் பண்ணாலும் அதை அவ்வளோ தூரம் கொண்டு வர முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை வந்து நான் படித்து இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறத விட இப்போ நான் ஸ்போர்ட்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, ஸோ அவங்களோட கரியர் வந்து வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்க கரியர் பண்ணணும்னு நினைக்கிறப்ப படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு குறைவாக தான் இருக்கும். ஸோ அப்போ உங்கள் குழந்தை அதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கரியரில் இப்போ ஒரு மியூசிக்கோ ஸ்போர்ட்ஸ்லேயோ கொண்டு வர அளவுக்கு இருக்கானா, ஃபஸ்ட்டு இப்போ அவங்க யங்காக இருக்கிறப்பே ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்த்து விடுங்க. அவங்க எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக அந்த கிளாஸஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த காம்படிஷனில் கலந்துட்டு அவங்க வின் பண்ணுறப்ப நம்ம சப்போர்ட் பண்ணலாம். பட் அதே சமயத்தில் மோஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரன் இப்போ சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் வீடியோ கேம் டெவலப் பண்ண போகிறேன், நான் மியூசிக் டைரக்டர் ஆக போகிறேன், இந்த மாதிரி நான் கிரிக்கெட்டர் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் டெய்லி 1 மணி நேரம் தான் போய் விளையாடுறாங்க. எப்படி நேஷனல் பிளேயர் ஆக முடியும்? ஸோ அந்த ரியாலிட்டி என்னென்னு தெரியாமல் நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ அப்போ குழந்தைக்கு அந்த எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் இருக்குது, அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அதை என்கரேஜ் பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கான ஒரு ரிலாக்ஸ்டு டைமாக வந்து அவங்க பண்ணிக்கட்டும். ஸோ குழந்தைகளை சின்சியராக படிக்க வைக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒரு எல்கேஜி யூகேஜி போகிற குழந்தைக்கு ஒரு டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் போதும். அதுவே ஒரு ப்ரைமரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு 1 to 2 hours தேவைப்படலாம். ஹை ஸ்கூல் போகிற குழந்தைங்க இப்போ 8th வரைக்கும் 9th வரைக்கும்னா ஒரு 2 to 3 hours பர் டே படிக்க தேவைப்படலாம். இதுவே ஹையர் செகண்டரி ஸ்கூல் 11th 12th படிக்கிற குழந்தைங்க மேபி 1 to 6 hours தேவைப்படலாம். நான் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு குழந்தை காம்படிட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணதுன்னா கண்டிப்பாக டெய்லியும் 5 to 6 hours படித்து தான் தரணும். அதே 12th படிக்கிற குழந்தை எனக்கு 40 மார்க்ஸ் போதும், நான் ஆர்ட்ஸ் காலேஜில் இதை தான் நான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை வேறு பேங்க் செக்டர்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் போக போகிறேன்னு ஆல்ரெடி பிளான் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை 90 வாங்கணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி 4 hours உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 hour படித்தாலே போதும். அகெயின் ஒரு கிராஸ்பிங் டெண்டன்சி, சில குழந்தைங்க 1 hour படித்தாலே 50-60 ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ குழந்தையோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன படிக்க போகிறாங்க, என்ன தேவை, அங்கே தகுந்த மாதிரி தான் அவங்களோட படிப்போட டைமும் இருக்கும். மெயினாக நம்ம பண்ண வேண்டியது இனிஷியலாக, எஸ்பெஷலி இந்த ப்ரைமரி ஸ்கூல் அந்த 10-12 years வரைக்கும் குழந்தையாக இருக்க விடுங்க. மார்க்குன்னே சொல்லி ப்ளே டைம்ஸை கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். ஸோ குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீ டைம், ப்ளே டைம் கிடைக்கணும். அதுவும் ஃப்ரீ டைம்னா உடனே கேட்ஜெட்ஸை தூக்கிக்கக்கூடாது. ஃப்ரீ டைம் விளையாடணும், மற்ற குழந்தைகளோட ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இப்போ ஜென்ரலாக ஒரு குழந்தை 4 மணிக்கு ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வருது அப்படின்னா வந்தோடனே ஒரு 1 hour ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா எடுத்தோடனே டிவி ரிமோட்டையோ மொபைலோ தூக்கக்கூடாது. ஸோ வர்றப்போ அவங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கக்கூடாது. ஜென்ரலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கேஷுவலாக நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 1 hour ரிலாக்ஸ்டாக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெகுலர் ஸ்டடி டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 3rd standard படிக்கிற குழந்தைக்கு 4 o'clock நீ வரையா, 5 வரைக்கும் ஃப்ரீயாக இருந்துக்கும். தென் 5 to 6 உட்காந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத படிக்கிற டைம் ரெகுலராக பண்ணிவிடுங்க. 5 to 6 முடித்தோடனே நீ அதுக்கப்புறம் நீ விளையாட போய்க்கோன்னு சொல்லிட்டு, இல்லை டிவி பார்க்குற டைம் லிமிட்டடாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ரெகுலராக இந்த டைம் ஸ்டடி டைம் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்லேருந்தே பழக்கப்படுத்திட்டிங்கன்னா குழந்தைங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாட போவாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா, நல்லா 8-9 மணி வரைக்கும் வெளியில் போய் விளையாடிட்டு வந்துடுறாங்க, இல்லை வந்தோடனே 2 hours டிவி பார்க்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும், பிரெயின் டயர்ட் ஆகிடும், படிக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு ரெகுலர் ஸ்டடி டைமில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விளையாட போகிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னமும் அவங்க பெட்டராக வந்து படிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லாங் ஹவர்ஸ். நீங்கள் 5 மணிக்கு வீட்டுக்கு வராங்க, உடனே 6 மணிக்கு டியூஷன், திருப்பி 9 மணி வரைக்கும். நான் நிறைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். 3வது 4வது படிக்கிற குழந்தைக்கு 5 to 8 வரைக்கும் 3 hours வந்து டியூஷனில் போய் உட்காந்துருக்காங்கன்னா
3 ஹவர்ஸ் டெய்லியும் படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா சில சமயம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம பார்த்துக்க முடியாதனால குழந்தைய டியூஷனில் 3 மணி நேரம் அனுப்புகிறோம். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு ஒரு 1 ஹவர் நம்ம பேரண்ட்ஸ்னால சொல்லித்தர முடியலைன்னா 1 ஹவர் டியூஷன் இஸ் எனஃப். அங்கே போனாங்கன்னா 1 ஹவர் ரெகுலராக படிச்சுட்டு வந்துடணும். சும்மா அங்கே போய் 3 ஹவர்ஸ் உட்காந்துட்டு புக்கை வச்சுட்டே உட்காந்து பழகுனாங்கன்னா எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் டியூஷன் அந்த மாதிரி அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் பண்ணிவிட்டு மீதி டைம் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டு வரும். இப்போ சில குழந்தைங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம சரியான சப்போர்ட் பண்ணணும். அது நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணுறப்பவே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இப்போ சில சமயம் ஸ்பெல்லிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு எக்ஸம்ஷன் வாங்கிட்டு ஸ்பெல்லிங்க்கு மார்க்கு குறையாமல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் அசஸ் பண்ணுறப்ப அதை டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாகவே குழந்தைகளுக்கு ரெகுலராக உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுக்கணும். இப்போ நம்ம பாட்டுக்கு ஹாலில் டிவி போட்டுட்டு நீ போய் உட்காந்து படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனை பார்த்துட்டு இருந்தால் குழந்தைங்க நம்மளோட வந்து பார்க்கலான்னு தான் தோணும். ஸோ குழந்தைங்க படிக்கிற டைமில் டிவி பார்க்குறத நம்மளும் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பர்டிகுலர் ஒரு சேர் டேபிள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா கீழே கொஞ்சம் படிக்கிறேன்னா படிக்கட்டும். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் அமைதியான ஸ்பேஸும் கொடுத்தீங்கன்னா அந்த ரெகுலர் டைம் கொடுத்தா தான் அவங்களுக்கு படிக்கிற டெண்டன்சி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் ரெகுலர் ஸ்லீப்பிங் டைம். ரெகுலராக ஒரு குழந்தை 10 மணிக்கு தூங்கிட்டு 6 o'clock 5 o'clock எழுந்திரிச்சா மட்டும்தான் அந்த ரெகுலர் ஸ்லீப் படிக்கிற டைமும் வரும். அதர்வைஸ் ஒழுங்காக தூங்கலைன்னா மெமரி பவர் குறைஞ்சிரும், அப்போ படிப்புலையும் கவனம் குறையும். ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தால் வரணும். ஸோ இதை குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட குழந்தையோட படிப்பு இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா, ஒரு குழந்தை டெய்லி படிக்கவே மாட்டேங்குதுன்னா டெய்லியும் ஒரு 1/2 hour நீ படிக்கிறதுக்கு உட்காருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணி அது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக கொண்டு வாங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ 40 மார்க்ஸ் வாங்குற குழந்தை 50 மார்க்ஸ் ஃபஸ்ட் எப்படி வாங்குறதுன்னு ஃபஸ்ட் எய்ம் பண்ணுங்கள். 40லேருந்து 90 டைரெக்டாக போக முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். என் குழந்தை லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இம்ப்ரூவ் ஆகிருக்கா, அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.